நாம் தினமும் சாப்பிடும் ஒரு எளிய பழம். ஆனா அது நல்லதா இல்ல போலியா என்று நம்மில் பலருக்கு தெரியல. ஆமாங்க, நான் சொல்றது வாழைப்பழம் தான். இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி நீங்க வாழைப்பழம் வாங்கும்போது ஏமாற மாட்டீங்க. முதலில் நல்ல வாழைப்பழம் எப்படி இருக்கணும் பார்ப்போம். இயற்கையாக பழுத்த வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சில இடங்கள்ல சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கும். அதுதான் இனிமை அதிகமா இருக்கும் அடையாளம். பழத்தின் தோல் மென்மையா இருக்கும். அதிக பளபளப்பா மின்னாது. தண்டு பகுதி பச்சை அல்லது இளஞ்சிவப்பா இருந்தா அது டாஜா பழம். இப்போ முக்கியமான விஷயம், போலியா பழுத்த வாழைப்பழம் எப்படி கண்டுபிடிப்பது? முதலாவது அடையாளம், வெளியே மட்டும் மஞ்சள், உள்ளே வெட்டி பார்த்தா பச்சை அல்லது வெண்மை. சுவை இருக்கும் என்று நினைச்சா சப்பையா இருக்கும். ரெண்டாவது, எல்லா வாழைப்பழமும் ஒரே மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருந்தா கண்டிப்பா சந்தேகம். மூன்றாவது, அதிகமாக எண்ணெய் தடவிய மாதிரி பளபளப்பா மின்னும் பழம். இயற்கை பழம் அப்படி இருக்காது. நான்காவது, ஒரு வாரமானாலும் பழம் கெடவே இல்லையா? அப்போ அது ரசாயனத்தால் பழுத்திருக்க வாய்ப்பு அதிகம். பொதுவா சிலர் கால்சியம் கார்பைடு என்ற ஆபத்தான ரசாயனம் பயன்படுத்துறாங்க. அது உடலுக்கு ரொம்ப கேடு. தலைவலி, வாந்தி, வயிற்று பிரச்சனை எல்லாம் வரலாம். அப்போ பாதுகாப்பா எப்படி வாங்கணும்? உள்ளூர் கடை அல்லது சந்தையில் வாங்குங்க. சின்ன கருப்பு புள்ளிகள் உள்ள பழத்தை தேர்வு பண்ணுங்க. மிகவும் பளபளப்பான பழங்களை தவிர்க்குங்க. முடிஞ்சா வீட்டிலேயே இயற்கையா பழுக்க விடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி உண்மை தகவல்கள் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.